ஆண்டவர் இங்கிருக்கும் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் யாரை தேர்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களோடு தங்கி இருக்கிறார். இந்த அழைப்பின் மேன்மையை நாம் உணர வேண்டும். முதலாவதாக, அநேக நேரத்தில் நாம் நினைத்து கொள்கிறோம் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது நம்முடைய விருப்பம் என்று சொல்லி. அநேகர் வெளியில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த பீடத்திலிருந்து ஆண்டவரை உட்கொள்கிறோம் என்று சொன்னால் இது நாம் தேடிய ஆசீர்வாதம் அல்ல, இறைவன் கொடுத்த அருள். நான் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். நாம கூட எங்கன்னா வெளியே இருந்திருக்கலாம், நானும் எங்காவது வெளியில் இருந்திருக்கலாம். இன்று இங்கு நின்று இறை வார்த்தையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் கனி தரும்படியாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். இன்று நம்முடைய அழைத்தல் இறைவனிடமிருந்து வருகின்றது. எதற்காக இங்கு நாம் எதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவனை அனுபவிக்க. இந்த அனுபவம் எதற்காக என்று சொன்னால் பிறரோடு பகிர்ந்து கொள்ள. To be with him and to be sent out in his name. ஒவ்வொரு திருபலியின் இறுதியில் குருவானவர் சொல்வார், தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் பொது காலத்தின் 15வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைய வாசகங்களின் வழியாக அவருடைய அழைத்தலின் மேன்மையை நமக்கு உணர்த்துகின்றார். விசேஷமாக ஆண்டவர் தரும் ஒரு ஆழமான செய்தி என்னவென்றால், ஆண்டவர் அழைத்தவர்களை பலப்படுத்துகின்றார், பலப்படுத்தியவர்களோடு தங்கி வழி நடத்துகின்றார். இன்று யாரெல்லாம் இறை அழைத்தலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த இறை அழைத்தலில் நாம் இன்னும் ஆழமாக வளர நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அந்த அழைப்புக்காக நன்றி செலுத்தும் இந்த நேரத்தில் அந்த அழைப்பில் இன்னும் ஆழமாக நாம் வளர அவருடைய ஆசிரியருக்காக ஜெபிப்போம். ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கும் நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 3 முதல் 10 வரையிலான இறை சொற்றொடர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்கு உரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவிழம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளினதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளர்த்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார்.
அவர் தமது திருவுள்ளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்துவின் வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீயாவியின் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சியில் செப்பு காசு முதலிய யாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளுங்கள். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்க எங்காவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ செவி சாய்க்காலமளவு போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் காலில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலர் மீது எண்ணெயை பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அவர்களை பலப்படுத்துகின்றார், அவர்களோடு தங்கி வழி நடத்துகின்றார். இன்று ஆண்டவருடைய அழைத்தலை நாம் உணர இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. விசேஷமாக இந்த மார்க்கு எழுதிய நற்செய்தியை நாம் வாசிக்கும் போதெல்லாம்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பணப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம், செப்பு காசு எடுத்துக்கொள்ள வேண்டாம், 2 ஆடைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், எதுவும் வேண்டாம். அப்போஸ்தலருடைய கரங்களை நாம் பார்க்கிறோம், வெறுமையாக இருக்கிறது. அநேக நேரத்தில் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று நாம் பார்க்கிறோம் ஒழிய அப்போஸ்தலர்களோடு எது இருந்தது என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம். அவருடைய கரங்கள் வெறுமையாக இருந்தது, உள்ளம் அல்ல. உள்ளம் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருந்தது. அவருடைய கரங்கள் தான் வெறுமை. உள்ளம் நிரம்பி இருக்கும் பொழுது கரத்தில் எதுவும் இல்லை என்றாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இந்த அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அனுப்பி வைக்கும் பொழுது நற்செய்தியின் தொடக்கத்திலேயே அவர்களுக்கு தீய ஆவியின் மீது அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அவருடைய கரங்களில் தான் ஒன்றுமில்லை, ஆனால் உள்ளமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி ததும்பிக் கொண்டிருந்தது. ஆண்டவருடைய ஆற்றல் அவர்களில் இருந்தது. காலியான கரங்கள் நிறைந்த உள்ளத்தோடு அவர்கள் பணி வாழ்க்கையில் இறங்கினார்கள். ஆண்டவருடைய இந்த பணி வாழ்க்கையில் முக்கியமாக 3 விஷயங்கள் நம் எல்லோருக்கும் இது பொருந்தும். குருவானவராக இருக்கலாம், பொது நிலையில் இருக்கலாம். இந்த 3 கருத்துக்கள் நம் அனைவருக்கும் பொருந்தும். இறை பணியில் இந்த 3 கருத்துக்கள். முதலாவதாக, இந்த இறை அழைத்தல் என்பது இறைவனுடைய சித்தம், நம்முடைய சித்தம் அல்ல. இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீடர்கள் என்று திருமுழுக்கு பெற்று இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது நம்முடைய சித்தம் அல்ல. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரும்படியாகவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். இது நம்முடைய செயல் அல்ல, ஆண்டவருடைய அருள். எந்த குருவானவரோ பொதுநிலையில் இருப்பவரோ இந்த இறை அழைத்தல் என்னுடைய விருப்பம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. இறைவன் அழைக்கின்றார், அவர் பலப்படுத்துகின்றார், அவர் தங்கி வழி நடத்துகின்றார். திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, 12 பேருக்கும் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நான் தான் நீங்கள் கனி தரும்படியாக உங்களோடு இருப்பேன். அப்படியானால் நம்முடைய அழைத்தல் இறைவனுடைய செயல், நம்முடைய செயல் அல்ல, நம்முடைய செயல் அல்ல. மீட்பின் வரலாறை நாம் பார்க்கும் பொழுது இதைதான் ஒவ்வொருவரை ஆண்டவர் அழைக்கும் பொழுதும் அநேகர் ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து பின்வாங்க பார்க்கிறார்கள். கிதியோன், அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக நற்செய்தி அறிவிக்க கிதியோனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது பின்வாங்குகின்றார். மோசேயை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது மோசே பின்வாங்குகின்றார். எப்படி நான் பார்வோ மன்னனின் முன் நிற்பேன்? யோனாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நினிவே நகரத்திற்கு நற்செய்தியை அறிவி, மனம் மாற அவர்களுக்கு அழைப்பு கொடு என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை உணர்ந்த யோனா விரோதமான திசையில் ஓடுகின்றார். புனித பேதுரு, இவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது ஒன்று தெளிவாக தெரிகிறது, நாம் பின்வாங்கினாலும் அவர் தேர்ந்தெடுத்து விட்டால் முடிந்தது. நாம் பின்வாங்கினாலும் சில நேரத்தில் ஆண்டவரே வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் விடமாட்டார். ஏனென்றால் அது அவருடைய செயல். We have no right to object. அதை வேண்டாம் என்று மறுக்க நமக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம், ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய இந்த பணி வாழ்க்கையில் இரண்டாவதாக வருவது ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் ஒரு அனுபவம். இந்த பணி வாழ்க்கை எதற்காக என்று சொன்னால், இந்த அழைத்தல் எதற்காக என்று சொன்னால், இறைவனை அனுபவிக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க. மார்க்கு அவருடைய நற்செய்தியில் மிகவும் அழகாக சொல்வார், எதற்காக இந்த 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டார், அதனுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த காலிங் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்? ஆண்டவருடைய இந்த அழைத்தலின் நோக்கம் என்ன என்பதை மார்க் மிகவும் அழகாக 2 வரிகளில் சொல்வார், 2 வார்த்தைகளில். மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த 12 பேரும் இயேசு அவரோடு இருக்க
அவருடைய பெயரால் அனுப்பி வைக்க தேர்ந்தெடுத்து கொண்டார். அதுதான் இரண்டாவது கருத்து. அவரோடு இருக்க, டு பி வித் த லார்ட், ஆண்டவரோடு இருக்க, அவரை அனுபவிக்க, அவர் சொல்வதை செய்வதை பார்க்க அனுபவிக்க. இந்த பணி வாழ்க்கையின் அடித்தளமே அனுபவம் தான். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் ஓடினார்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை சுமந்து என்று சொன்னால் அந்த அனுபவம் அத்துணை ஆழமாக இருந்தது, அத்துணை ஆழமாக இருந்தது. அந்த அனுபவத்திற்காக அவர்கள் உயிரே விட்டார்கள். அதைதான் புனித பேதுரு ஆலயத்தின் முன் நற்செய்தியை அறிவிக்க கூடாது என்று தடுத்த பொழுது, அப்போஸ்தலருடைய பணி 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் புனித பேதுரு சொல்வார் மிகவும் அழகாக, நாங்கள் எதை கேட்டிருக்கிறோமோ, எதை கண்டிருக்கிறோமோ அதை எங்களால் அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. எங்கள் அனுபவத்தை எடுத்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. நாங்கள் கிறிஸ்துவை பார்த்தோம், கண்டோம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாங்களே சாட்சிகள். அந்த அனுபவம் தான் அவர்களை கொண்டு சென்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், யோவானுடைய 2 சீடர்கள் அந்திரேயும் மற்றொருவரும், யோவான் ஆண்டவரை பார்த்து சொல்வார், இதோ உலகின் பாவத்தை போக்கும் இறைவனின் செம்மறி என்று. இவர்களும் ஆண்டவர் பின் செல்வார்கள். அப்பொழுது அந்திரேயா கேட்பார், ஆண்டவரே நீர் எங்கு தங்கி கொண்டிருக்கிறீர்? அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், வந்து பார், வா, என்னை அனுபவித்தால் உனக்கு தெரியும் நான் யார் என்று சொல்லி. அவர்கள் சென்றார்கள், அனுபவித்தார்கள். பின்வந்து அந்திரேயா பேதுருவிடம் சொல்கிறார், நாங்கள் மீட்பரை கண்டு கொண்டோம். இந்த அழைத்தல் அனுபவத்திற்காக. முதலாவது அழைத்தல் இறைவனின் செயல். இந்த அழைத்தல் எதற்காக என்று சொன்னால் இறைவனை அனுபவிக்க. மூன்றாவது இந்த அனுபவம் எதற்காக என்று சொன்னால் பிறரோடு பகிர்ந்து கொள்ள, அவருடைய பெயரால் அனுப்பி வைக்க. அப்போஸ்தலர்கள் என்று சொன்னாலே அதனுடைய பொருள் கிரேக்க மொழியில் அனுப்பப்பட்டவன் என்பதுதான் பொருள். அப்போஸ்தலர் என்று சொன்னாலே அனுப்பப்பட்டவன். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கிறதோ அவர்களால் போகாமல் இருக்கவே முடியாது. அந்த சமாரிய பெண்ணை நாம் பார்க்கிறோம். கிணற்றடியில் இருந்த அந்த சமாரிய பெண், ஆண்டவரோடு அந்த அனுபவம், ஆண்டவர் அந்த பெண்மணியின் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் எடுத்து சொல்கிறார். ஒரு ஆழமான சந்திப்பு, ஆழமான அனுபவம். எனக்கு தண்ணீர் கொடு என்று தொடங்கிய ஆண்டவருடைய அந்த அனுபவம் அந்த பெண்மணிக்கு உயிரூற்றும் தண்ணீராக, ஊற்றாக ஆண்டவரை மாறுகின்றார். அந்த அனுபவத்தின் இறுதியில் அந்த பெண்மணி ஊருக்குள் சென்று எல்லோரிடம் சொல்கிறார், நான் மீட்பரை கண்டேன். யாரெல்லாம் அனுபவித்திருக்கிறார்களோ அவர்களால் அந்த அனுபவத்தை அவர்களோடு வைத்துக் கொண்டிருக்க முடியாது, பறைசாற்றுவார்கள். எம்மாவுஸ் சீடர்கள் லூக்கா எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அந்த இரவிலேயே அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தை சுமந்து எருசலேமுக்கு செல்கிறார்கள். நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், ஆண்டவரை பார்த்தோம் என்ற அனுபவம். அதுதான் நம்முடைய இந்த மூன்றாவது, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவ அழைத்தலின் மூன்றாவது கருத்து. நாம் ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பணிக்காக அனுப்பப்பட்டவர்கள். இதை தியானிக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவர் அழைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்வது, நான் யாரை அழைத்தேனோ அவர்களை கைவிட மாட்டேன். அப்போஸ்தலர்களை அழைத்தார், அவர்களோடு இருந்தார். மோசேயை ஆண்டவர் அழைத்தார், மோசேயோடு இருந்தார். அபிரகாமை அழைத்தார், அபிரகாமோடு இருந்தார். யோனா வேண்டாம் என்று ஓடிய பிறகும் ஆண்டவர் யோனாவின் பின் இருந்தார், அழைத்தார், யோனாவோடு இருந்தார். புனித பவுலடிகளாரை அழைத்தார், அவரோடு இருந்தார். இன்று உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்றால் நம்மோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். அதைதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நம்மை அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இந்த அழைத்தல் இறைவனுடைய செயல் என்பதை நாம் முதல் கண் உணர வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் அதைதான் மிகவும் அழகாக சொல்வார்.
ஆமோஸினுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆமோஸ் தெளிவாக நமக்கு சொல்கிறார், நான் இறைவாக்கினன் அல்ல, இறைவாக்கினருடைய குழுவுக்கும் சேர்ந்தவன் அல்ல, நான் ஆடுகளை மேய்ப்பவன். ஆனால் ஆண்டவர் என்னை தேர்ந்து கொண்டு இறைவாக்கு உரைக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி. நான் இறைவாக்கினனே அல்ல, அந்த குழுவுக்கும் சேர்ந்தவன் அல்ல, எனக்கு எந்த பின்னணியும் தெரியாது, இறைவாக்கு என்றாலே என்ன தெரியாது, நான் ஆடுகளை மேய்ப்பவன், ஒரு மேய்ப்பன் நான். ஆண்டவர் என்னை தேர்ந்து அவருடைய பணிக்காக அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் இங்கிருக்கும் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் யாரை தேர்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களோடு தங்கி இருக்கிறார். இந்த அழைப்பின் மேன்மையை நாம் உணர வேண்டும். முதலாவதாக அநேக நேரத்தில் நாம் நினைத்து கொள்கிறோம், நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது நம்முடைய விருப்பம் என்று சொல்லி. அநேகர் வெளியில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் இந்த பீடத்திலிருந்து ஆண்டவரை உட்கொள்கிறோம் என்று சொன்னால் இது நாம் தேடிய ஆசீர்வாதம் அல்ல, இறைவன் கொடுத்த அருள். நான் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். நாம கூட எங்கன்னா வெளியே இருந்திருக்கலாம், நானும் எங்காவது வெளியில் இருந்திருக்கலாம். இன்று இங்கு நின்று இறை வார்த்தையை பறைசாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் கனி தரும்படியாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். இன்று நம்முடைய அழைத்தல் இறைவனிடமிருந்து வருகின்றது. எதற்காக இங்கு நாம் எதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவனை அனுபவிக்க. இந்த அனுபவம் எதற்காக என்று சொன்னால் பிறரோடு பகிர்ந்து கொள்ள. To be with him and to be sent out in his name. ஒவ்வொரு திருபலியின் இறுதியில் குருவானவர் சொல்வார், சென்று வாழுங்கள். நாம் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு திருபலியும் நமக்கு உணர்த்துகின்றது. சென்று வாருங்கள், திருபலி முடிந்தது, உங்களுடைய வாழ்க்கை வழி தொடரட்டும் என்று சொல்லி. இன்றைய திருபலியின் இறுதியிலும் ஆண்டவர் நம்மை அனுப்புகின்றார். எதை இந்த பலியில் நாம் உணர்ந்திருக்கிறோமோ, எந்த ஆண்டவரை இந்த பலியில் நாம் நம்முடைய செவிகளால் கேட்டிருக்கிறோமோ, நம் கண்களால் பார்த்திருக்கிறோமோ, அந்த அனுபவத்தை சுமந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவருடைய அழைத்தலை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே இங்கு நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது உம்முடைய செயல், உம்மை நான் ஆழமாக அனுபவிக்க, அந்த அனுபவத்தை நான் இந்த திருவலியின் இறுதியில் சுமந்து செல்ல எனக்கு அருள் தாரும் என்று கேட்டு ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம்மை தேர்ந்து கொண்டிருக்கும் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய தேவைகளை அவர் முன் எடுத்துச் சொல்வோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், அனைத்து குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் தங்கள் அர்ப்பண வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களையும் ஜபத்தின் துணையோடு எதிர்கொள்ளவும், பிறருக்கு ஜப வாழ்வின் முன்மாதிரியாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்மீக வாழ்வை புதுப்பிக்கும் தியான இல்லங்களை நடத்துபவர்கள், பிறருக்காக ஜெபிக்கும் ஜெப குழுவினர்கள் தூய்மையான வாழ்வை வாழ்ந்து தூய ஆவியின் அருள் கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் அனைவரும் விசுவாசத்தில் தளராமல் இடைவிடாமல் ஜெபிக்க தூய ஆவியின் துணையை பெறவும், அதன் வழியாக எங்கள் சோதனைகளை வென்று உமது இரக்கத்தையும் அன்பையையும் மன்னிப்பையும் என்னாலும் பெற உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்றாட வாழ்வின் அங்கமான நாங்கள் கருதும் கைபேசி, இணையம் போன்றவற்றில் எங்கள் முழு நேரத்தையும் வீணடிக்காமல் குடும்ப ஜெபம், திருவிவிலியம் வாசித்தல் போன்றவற்றில் ஈடுபட்டு
உம்மோடு ஒன்றித்து வாழும் நல்ல குடும்பங்களாக இருக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக மறைந்த நம்முடைய முன்னாள் ஆயர் பேரில் திரு அல்போன்ஸ் மத்தாயஸ் அவருடைய ஆண்மழை பாற்றிற்காக ஜெபிப்போம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் 2 ஆயர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். விசேஷமாக யாரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ, நம்முடைய பங்கிலிருந்து 2 மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். நேற்று தினம் ஜெயா லிகோரி மற்றும் சகாய ரோஜர், ஜார்ஜ் ஆண்டோனேட் இவர்களுக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள் என்ற அநேக நம்மில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நாங்கள் உம்மை தேர்ந்து கொள்ளவில்லை, நீர்தான் உம்முடைய இரக்கத்தின் மிகுதியால் எங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் கனி தரவும், நாங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.